Hello guys, welcome back to my YouTube channel guys. இது நம்ம YouTube channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபினான்ஸ் ன்ட்டு ஒரு AIRDROP பத்தி போட்டுருப்போம். ஸோ அதை எப்படி நம்ம வித்ரா எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா மெயினான கிரிப்டோ நியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AIRDROPS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சிக்னல்ஸ் இதெல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இப்பயே ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் இருக்கும். கரெக்டாக February 10 சேஞ்ச் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு AIRDROP போட்டேன். நிறைய பேர் பண்ணீங்க, நிறைய பேர் பண்ணாமல் விட்டீங்க. ஸோ பண்ணவங்களுக்கு தான் இந்த வீடியோ, பண்ணாமல் விட்டவங்களுக்கு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வியூஸும் நமக்கு கம்மியாக தான் போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்போவே கண்டிப்பாக நான் கத்தி 200 கிளைம், அதாவது 200 சேஞ்சு நமக்கு $60 ஒர்த்துன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது இல்லை, 200 சேஞ்சோட ஒர்த்து இன்றைக்கி $200. ஸோ வாங்க இது நம்ம எப்படி வித்ரா எடுக்கிறதுன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். டவுன்லோட் ஒன்றும் இல்லை, நார்மலாக உங்கள் க்ரோமுக்கு போய்க்கோங்க. க்ரோமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபினான்ஸ்னு போட்டாலே வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டு காட்டுறேன். சேஞ்ச் ஃபினான்ஸ்னு போடுங்க. சேஞ்ச் ஃபினான்ஸ்னு போட்டால் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது டவுன்லோட் தி சேஞ்ச் ஆப்பு ஆண்ட்ராய்டு iOSன்ற மாதிரி கேட்கும். ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு கொடுத்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. கொடுக்கலினா போயிட்டு வெப்சைட்டில் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேஞ்சை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸில். ஸோ பண்ணாதவங்க போயிட்டு பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பில் போய்ட்டு, அதாவது அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லும். உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிங்கன்னா ஒரு OTP ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லும். வெயிட் பண்ணுங்கள், நான் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்செலாம் வந்து அங்கே இருந்த சேஞ்ச் எல்லாமே இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் இருந்த சேஞ்ச் எல்லாமே இங்கே பேலன்ஸில் காட்ட ஆரம்பிச்சிடும். என்னோடய சேஞ்சு பார்த்தீங்கன்னா 422 சேஞ்ச் இருக்குது. ஸோ இது என்னடா வேலட் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலட் பேலன்ஸ் வந்து FSN ஃபியூஷன் டோக்கன் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சேஞ்சை வந்து வித்ரா எடுத்து அதை USDTயாக மாற்ற முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது ஃபியூஷன் இது எங்கே போய்ட்டு வாங்குறதுன்றதை நான் சொல்கிறேன். நம்மளோட இதுக்கு போய்க்கோங்க, ஹியோபி வேலெட்டுக்கு போனீங்க. இங்கே போய்ட்டு நீங்கள் ஃபியூஷன் வேலெட்டை வாங்கணும், அதாவது ஃபியூஷன் டோக்கனை வாங்கணும். ஸோ ஹியோபிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸுக்கு போய்க்குங்க. மார்க்கெட்ஸுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா NFTயோட ப்ரைஸ் வந்து ரொம்ப பம்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை சொல்லிப்போம். 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸில் பார்த்தப்பறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டல் 2 போட்டுருக்கு, போட்டு ஒரு ரெட் கேண்டல் போடுது. இதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச தேவையில்ல. இந்த இடத்துல இது NFT பற்றி பேச தேவையில்லைன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FSN சர்ச் பண்ணுங்கள். FSN USDT இதில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இங்கேருந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ பை வித் USDT கொடுத்து பை பண்ணி இதெல்லாம் பை பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேலன்ஸுக்கு போய்க்கிங்க. பேலன்ஸுக்கு போனதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து உங்களோட ஃபியூஷன், அதாவது இங்கே சேஞ்சுன்னு இருக்கும், சேஞ்ச் அட்ரஸை கொடுத்து ரிசீவ் கொடுத்துடாதீங்க. கீழே ஃபியூஷனுக்கு சேஞ்ச் பண்ணிங்க. ஃபியூஷனை டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசீவிங் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று காட்டும். ஸோ அந்த ரிசீவிங் அட்ரஸை இந்த இடத்துல காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அதை சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஷன் டோக்கன் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பைபாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். நான் பைபாக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா KYC பண்ணணும். நான் KYC பண்ணேன். ஸோ ஃப்ராடு தண்டை போனதுனால இந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சு. வேறு ஒரு இதுக்கு பண்ண KYC அப்படியே இது கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய KYC வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா அகைன் KYC இது பண்ணாமலே வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இதெல்லாமே அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே நம்ம ப்ரொஃபைலை டேப் பண்ணிங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வெரிஃபிகேஷன் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷனுக்கு போயிருங்க. இந்த இடத்துல வெரிஃபை அகைன் கொடுத்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கு இது எல்லாமே கேட்கும். என்ன கேட்கும்னா நம்ம ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வெரிஃபை ஆகலை. வேர்ல்டு வைடு கொடுத்துங்க. வேர்ல்டு வைடு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேமு, ஷியோ நேம் இதெல்லாமே கேட்க, இதெல்லாம் கொடுத்து KYCயை வெரிஃபை பண்ணிடுங்க. KYC வெரிஃபை பண்ணாமலும் நமக்கு டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகுது. ஸோ ட்ரேட் பண்ண முடியுமான்றது தெரியல, நான் பண்ணி பார்த்துட்டு ட்ரேடிங் எனேபிள் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் லிஸ்டிங் அப்படின்ற மாதிரி போச்சு. வெயிட் பண்ணுங்கள் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எந்த சரியில்லாதனால இப்போ வந்துடுச்சு.
இந்த இடத்துல பாருங்கள் சேஞ்ச் லிஸ்டிங் பைபாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை டேப் பண்ணால் 16 யூடிசி. 16 யூடிசினா அரௌண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:30 மணி நைட்டு அதாவது நைட்டு 9:30 மணி போல் வந்து லிஸ்ட் ஆகுது. 9:30 மணினா இன்றைக்கி நைட்டு. ஸோ இது எல்லாமே லிஸ்ட் ஆகிறத போட்டிருக்காங்க. நம்ம அங்கே இருக்க சேஞ்ச் எப்படி இங்கே அனுப்புறதுன்றதையும் பார்த்துட்டோம். உங்களோட சேஞ்சுக்கு போய்ங்க. சேஞ்ச் உங்களுக்கு அனுப்புனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் வேணும். ஃபியூஷன்னா நான் வச்சுருக்கேன் தெரியுமா, இந்த ஃபியூஷன் உடனே கமெண்ட்டில் வந்து ப்ரோ ஃபியூஷன் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லாதீங்க. என்கிட்ட கம்மியான ஃபியூஷன் தான் இருக்குது, இதை வச்சு தான் நான் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணணும். ஸோ நீங்களே போய்ட்டு வாங்கிக்கிங்க. இந்த இடத்துல உங்களோட சேஞ்சை டேப் பண்ணிங்க. சேஞ்சை டேப் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து போய்ட்டு உங்களோட அட்ரஸ் எடுத்துக்கோங்க. அசட்ஸுக்கு போய்ட்டு டெபாசிட் போய்க்கோங்க. டெபாசிட் பண்ணப்பறம் இந்த இடத்துல சேஞ்சின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். காட்டிட்டு உங்களோட அட்ரஸை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இந்த டேப் பண்ணுங்கள். அதாவது டேப் பண்ணிங்கன்னா உங்களோட சேஞ்ச் பேலன்ஸை டேப் பண்ணால் சென்டுன்ற மாதிரி கேட்கும். நான் போய் மேக்ஸிமம் இது பண்ணியாச்சு. ஏதோ ஒரு ரெட் மார்க் காட்டுது, வெயிட் பண்ணுங்கள். 421 போட்டுப்போம். ஒன்று இங்கே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டு கொடுத்தாச்சு. சென்டு கொடுத்ததுக்கப்புறம் 2A கான்டாக்ட் 2 அட்ரஸ் நீங்கள் 2 அட்ரஸ் கொடுத்துங்க. இந்த இடத்துல உங்களோட சேஞ்ச் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே நவுன்னு வேணும். உங்கள்கிட்ட இந்த இடத்துல ஃபியூஷன் இல்லைன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் காட்டி ஃபியூஷன் இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்ற மாதிரி கேட்கும். அவ்வளோதான், பே நவ் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டை கேட்கும். ஸோ அவ்வளோதான், அதை போட்டிங்கன்னா நமக்கான ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சேஞ்ச் எல்லாமே ஸோ நம்மளோட பைபாக்ஸுக்கு வந்துடும். ஸோ என்னோடய பைபாக்ஸுக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேஞ்ச் அனுப்பிச்சி விட்டேன். சும்மா டெஸ்டிங்க்கு இப்போ வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணி பார்த்துருமே அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். வேலெட்டுக்கு போய்க்கிறேன். இந்த இடத்துல சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சேஞ்சு நான் ஆல்ரெடி இது பண்ணதுனால இங்கே காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்சு, இந்த இடத்துல ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா 2 காட்டுது. பேலன்ஸ் ஏன் 0 காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 421 வந்துடும். ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளோட சேஞ்சை பார்த்தீங்கன்னா எப்படி வித்ரா எடுக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். அதாவது வித்ரா எடுக்கிறதுன்றதை சொல்லியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ ஏர்ட்ராப்லாம் போடுறதோட சரி, அதுக்கப்புறம் எதுக்குமே வித்ரா வர மாட்டேங்குதுன்னு கேட்குது. அதான் ஒன்று தான் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 4 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் வித்ரா போட முடியும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ சேஞ்சும் அதே மாதிரி தான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.